ஹாய் ஆல், இது ஒரு டே இன் மை லைஃப் vlog. ஒரு நாள் என்ன பண்ணுறேன், தியானேஷ் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டான், அவங்க அப்பா ஆஃபீஸ் போயிட்டாங்க, நானும் மகையும் இருக்கிறோம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேங்கிறது தான் இந்த vlog. பாத்திரம்லாம் கழுவி கிச்சன் நீட் பண்ணிவிட்டேன். வீடு வந்து அப்படியே தான் போட்டிருந்தேன், கொஞ்சம் நேரம் கழித்து தான் க்ளீன் பண்ணணும். இது வந்து என்னென்னா வேம்பாலம் பட்டை. இது வந்து நல்லா இது எண்ணெயில் போட்டு தேய்ச்சா நல்லா முடி வளருது. நானே பார்த்துருக்கேன். என்னோடய சிஸ்டருக்கு வந்து முடி வந்து எலிவால் மாதிரி இருந்துச்சு. தேய்க்கவும் ஓகே, நான் நல்லாவே வளர்ந்துருக்கு. ஓகேன்னு இல்லை, நல்லாவே வளர்ந்துருக்கு. அதனால் நானும் ட்ரை பண்ணலாம். எனக்கு முடி லென்த் இருக்காது, ஓரளவுக்கு அடர்த்தியாக இருக்கும். அதனால் நானும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தேங்காய் எண்ணெய், சுத்தமான எண்ணெய் பக்கத்தில் கிடச்சது. இரும்பு சட்டியில் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் வெந்தயம், நீங்கள் வேம்பாலம் பட்டையும் வந்து அப்படியேவும் போட்டுக்கலாம். அப்படியும் போட்டால் உங்களுக்கு தேய்க்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த வெள்ளை துணியில் கட்டி இப்படி போட்டிங்கன்னா அதோடய சாரும் உள்ளே இறங்கும், நமக்கு வந்து இந்த கசடெல்லாம் வராது நம்ம ஊற்றி தேய்க்கும் போது. அதனால் வெள்ளை துணியில் வந்து நான் பூ கட்டுற நூலை வச்சு இப்படி ஒரு பால் மாதிரி சுற்றி கட்டிக்கிட்டேன். இதை வந்து லைட்டாக கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா என் தங்கச்சி தேய்ச்சா அவன் வந்து அப்படி தான் தேய்ச்சேன்னு சொல்கிறான். என் விளக்கெண்ணெய் இல்லை, அதனால் இரும்பு சட்டியில் தேங்காய் எண்ணெய், சுத்தமான நல்ல எண்ணெய். நான் அந்த நல்லெண்ணெயில் சுத்தமான தேங்காய் எண்ணெய், நாட்டு செக்கு தேங்காய் எண்ணெய், அவங்க வீட்லேயே ஆட்டினது. அதனால் நான் வாங்கி இரும்பு வடை சட்டி அதில் ஊற்றிட்டு கொஞ்சமாக வெந்தயம், நல்லா காய்ச்சலை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் வெந்தயம், இந்த வேம்பாலம் பட்டை துணியில் கட்டினதை போட்டு ஊற வச்சு தேய்க்க போகிறேன். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் லைவாக உங்களுக்கு சொல்கிறேன். தியானம் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டான், அவங்க அப்பா வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்க. மகி வந்து தூங்குறான். வீடு வந்து இப்படியே தான் கிடந்தது, சாப்பிட்டது போட்டது அப்படியே கிடந்தது. நான் இந்த வேலையை முடிச்சுட்டு அங்கே போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஹால் க்ளீன் பண்ணிடலாம். கிச்சனுக்குனா மகியும் வந்துடுவான், எந்திரிச்சிட்டான். அதனால் ஃபஸ்ட்டு ஹாலை கிச்சன் வேலையை முடிச்சிடலான்னு கிச்சனுக்கு வந்துட்டேன். அப்புறம் ரசத்துக்கு அரைச்சி வச்சுட்டு புளி ஊற வச்சுருந்தேன். கோவக்காய் பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு கோவக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன். தியானம் மகி எந்திக்கிறதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டா ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அதனால் கோவக்காய் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரசத்துக்கு வந்து சீரகம், மிளகு, 2-3 பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டு குறைப்பாக அரைச்சிக்கணும். புளி தனியாக ஊற வச்சுருக்கேன். தக்காளி வந்து கையில் பிசைஞ்சு விட்டுக்கணும். இப்படி தான் நான் ரசம் வைப்பேன். நான் வந்து இது ஒரு ரெசிபி, நான் செய்கிற சமையலை வந்து இதில் போடலை. நான் ஒரு நாள் என்ன பண்ணுறேங்கிறதான் போடுறேன். உங்களுக்கு ரெசிபி வேணும்னா நீங்கள் வேறு நல்ல சேனலாக போய் பாருங்கள். என்னோடது சுமாராக தான் இருக்கும். ஒரு வீடு க்ளீன் பண்ணலாம் சொல்லிட்டு, ஏன்னா நாங்கள் ஒரு வாரமாக ஊருக்கு போயிட்டோம், இங்கே இல்லை எங்கள் சொந்த ஊருக்கு. அதனால் ஃபுல்லாக தூசி. ஊருக்கு போயிட்டு வந்து ஒரு வாரம் வேலை இருக்கும், போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் வேலை இருக்கும். எல்லாமே தூசி டஸ்ட்டாகவே இருந்தது. எல்லோரும் ஸ்கூலுக்கு தியானம் ஸ்கூலுக்கு போயிட்டான், அவங்க அப்பா ஆஃபீஸ் போயிட்டாங்க, மகி தூங்குறான். வீடே ஒரு சைலண்ட்டாக இருக்கும். இந்த சைலண்ட்லேருந்து வர்றதுக்காக தான் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இன்னும் நிறைய வீடியோ எடுத்து போட முடியும். நம்ம ஏன்னா சும்மாவே இருக்கோம். காலையில் ஒரு 9 மணிலேருந்து நைட்டில் ஈவினிங் வரைக்கும், சாயங்காலம் வந்துடுவாங்க. 4 மணிக்கு தியானம் வந்துடுவான். மகி எழுந்திருவான், கொஞ்சம் பிரச்சனை இல்லைன்னா நான் மட்டும் தனியாகவே இருக்கணும். செல்ஃபெல்லாம் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து போட்ட மகி எந்திரிச்சிட்டான். துணியெல்லாம் அப்படியே கிடந்தது, ஊருக்கு போயிட்டு வந்ததெல்லாம் அதெல்லாம் எடுத்து வைக்கணும். செல்ஃபில் வந்து இந்த வளையல், பொட்டு, கிளிப்பு, இவங்க மருந்து டப்பா, பென்சிலு, பேனா இதெல்லாம் குப்பை மாதிரி கிடந்தது. அப்பப்போ எடுத்து வச்சாலும் அவசரத்தில் எடுத்துகிட்டு போகும்போது இப்படி தான் ஆயிடுது. மறுபடியும் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் தொடச்சி நீட்டாக வச்சுட்டு வேணுங்கிறத வச்சுட்டு வேணாங்கிறத தூக்கி போட்டுடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் பண்ணிகிட்ருந்தேன். மகி எந்திரிச்சிட்டான். நான் இந்த பக்கம் எடுத்து வச்சா அவன் அந்த பக்கம் உழைச்சி போடுறான். இதே ஒரு வேலையாக வச்சிட்ருந்தான். அவன்கிட்டருந்து இந்த திங்ஸ் எல்லாம் காப்பாற்றுறதே பெரிய வேலையாக இருந்தது. அழுதுட்டான் பாருங்கள், வலிக்கி விட்டுருச்சு. அந்த இடத்துல வலையில் வச்சுட்டு விளாண்டுட்டு இருக்கும்போது அவனை சமாதானப்படுத்தி அவன்கிட்டருந்து இதெல்லாம் இந்த சின்ன ஊக்கு, பின்னு இதெல்லாம் நிறையா இருந்தது. எல்லாம் மொத்தமாக கவுத்திட்டேன். அதுக்கப்புறம் தான் அவன் எந்திரிச்சிட்டான். ஐயோ என்ன பண்ணேன்னு தெரில. அவனை வச்சுட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு தனித்தனியாக எல்லாத்தையும் பிரித்து, இந்த பவுட்ரு ஒரு 5 வருஷம் இருக்கும், இந்த காம்பேக்ட் பவுட்ரு வாங்கி அதெல்லாம் அந்த டப்பாக்குள்ளே தான் கலந்தது. சரி க்ளீன் அடிக்கடி பண்ணுவோம், ஆனால் தூக்கி போட நமக்கு மனசே வராது. ஆனால் இன்றைக்கி சரி வேணாங்கலாம், ஃபஸ்ட்டு கழித்து கட்டிடணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழித்து கட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன். கிளிப்பு நிறையெல்லாம் இருக்கவே இருக்காது. மேக்கப் திங்ஸுன்னு ஒன்றே என்கிட்ட இருக்காது. சும்மா ஏதாவது வளையல்,
இந்த மாதிரி ஜிமிக்கி 2-3 ஜிமிக்கி தான் வச்சுருப்பேன். அழகழகாலாம் ரொம்பலாம் இருக்காது என்கிட்ட. அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எப்படி க்ளீன் பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கிளிப்பு இவங்க மருந்து வைக்கிறதுக்கே ஒரு டப்பா வேணும் நமக்கு. மருந்து அவ்வளோ மருந்து டப்பா. எப்போ ஹாஸ்பிட்டல் சளின்னு போனாலும் ஒரு 5 டப்பா எழுதி கொடுத்துறாங்க. அது நம்ம ஓப்பன் பண்ணாமலே சிலதெல்லாம் தூக்கி போடுற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ஜிமிக்கிலாம் எப்போ வாங்கினதுனே தெரில. ஒரு 4-5 தான் வச்சுருப்பேன், அவ்வளோதான். அதுக்கு மேலெலாம் என்கிட்ட இருக்காது. நான் வச்சுருக்கவும் மாட்டேன். நான் இதை யூஸ் பண்ணவும் மாட்டேன். யூஸ் பண்ணுற தப்புலாம் இல்லை, நான் யூஸ் பண்ண மாட்டேன், சோம்பேறித்தனம். இது மகி தியானம் ஃபஸ்ட்டு போட்ட வளையல், அவங்க சங்கு, கையில் கட்டின வசம்பு இதெல்லாமே பத்திரமா வச்சுருக்கிறேன். எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு நீட் பண்ணி எல்லாம் எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ பின்னு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இவ்வளோ இருக்கும். ஆனால் நம்ம சேலை கட்டும்போது தேன்னா ஒன்று கூட இருக்காது. மருந்து மட்டும் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாம் சளி, இருமல், காய்ச்சல். மருந்து கடையோட என்கிட்ட எல்லா மருந்தும் இருக்குது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய வீடியோ நான் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன். மறந்துடாதீங்க. இது தியானிஸ்க்கு இருமல்னு போன வாரம் வாங்கினேன் மாத்திரை. சாப்பிடாமலே வச்சுருக்கான் பாருங்கள். இதை தூக்கி நான் அவ்வளோத்தையும் குப்பையில் தான் போடணும். ஒரு வழியாக நீட்டாக க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். அந்த பக்கம் வேணாம் அதெல்லாம் தூக்கி போட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.